2020க்கு அப்புறம் நம்ம எல்லாரும் பயமுறுத்திய இல்ல ரொம்ப சங்கடப்படுத்தின ஒரே வருஷம் அப்படின்னா இந்த 2025 தான். ஏன் இந்த 2025 நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து துக்கம், துயரம், சோகம், சாவு இன்னும் எக்கச்சக்கமா உயிர் பலி அதிகமாவே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வருஷம் ஆரம்பத்துல வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த இந்த ஒரு வார், அதுக்கப்புறம் கடலுக்குள்ள இருந்து லிவியத்தான் அப்படின்னு ஒரு கிரியேச்சர் வரப்போகுது, உலகத்தையே அழிக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. கடலுக்கு இருக்கிற எல்லா உயிரினமுமே அதுக்கப்புறம் நிலத்துக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் நடந்த ஃபிளைட் கிராஷ், அப்புறம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்த இந்த வார் அப்படின்னு இந்த வருஷம் அதாவது 2025 பாதி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதாவது 50% தான் முடிச்சிருக்கோம். அதுக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனையை கடந்து இப்போ அடுத்த ஸ்டேஜுக்குள்ள போயிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு மாசமாவே எந்த ஒரு பிரச்சனையுமே பெரிய பிரச்சனையே இல்லாம, பிரச்சனை இருக்கு, பெரிய பிரச்சனையே இல்லாம இப்போ ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிருந்தோம். ஆனா இப்போ பங்களாதேஷ்ல நடந்த இந்த ஒரு பிரச்சனை மறுபடியும் உலகத்தை அப்படியே சம்பிச்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு முழுசா தெரியல. இது என்னன்னா, அகமதாபாத்ல நடந்த சேம் அதே ஃபிளைட் கிராஷ் மாதிரி இங்கே ஒரு ஃபிளைட் கிராஷ் நடந்திருக்கு. அதுல எக்கச்சக்கமான உயிர் பலியும் போயிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் ஃபுல்லா பேச போறேன். நான் உங்க விஜய் அபிஷேக், இது நம்ம எஸ்கே டெலிவிஷன். இந்த ஃபிளைட் கிராஷ் வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னா, பங்களாதேஷ்ல டாக்கா அப்படின்ற ஒரு ஊர்ல இந்த பிரச்சனை நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஃபிளைட் கிராஷ் ஆன இடம் தான் வந்து எல்லாருமே சங்கடத்துல உள்ளாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடம் கிராஷ் ஆன இடம் வந்து ஒரு ஸ்கூல், அதாவது பிரைமரி ஸ்கூல். 3 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் படிக்கிற ஒரு சின்ன பிஞ்சு குழந்தைங்க அவங்க படிக்கிற இடத்துல தான் இந்த ஃபிளைட் வந்து கிராஷ் ஆயிருக்கு. ஒரு ஞாபகம் இருக்கா, அகமதாபாத்ல நடந்த அந்த இஷ்யூ வந்து ஒரு காலேஜில் கிராஷ் ஆச்சு, இது வந்து ஸ்கூல்ல கிராஷ் ஆயிருக்கு. ஸோ என்ன இது எப்படி முடியுது, இது ஆக்சிடென்டெல்லாம் நடக்குதா இல்லை ரியலாவே நடக்குதா அப்படின்ற ஒரு எதுவுமே நமக்கு தெரியல. ஆக்சிடென்ட் ஆன இந்த ஃபிளைட் வந்து ஏதோ ஒரு டொமஸ்டிக் ஃபிளைட்டோ இல்லை ஒரு இன்டர்நேஷனல் ஃபிளைட்டோ கிடையாது. இது வந்து ராணுவத்தில் யூஸ் பண்ற அந்த ஒரு ஏர்கிராஃப்ட், அதை அந்த பயிற்சிக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஏர்ஃபோர்ஸ்லாம் ட்ரைனிங்க்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த ஒரு ஏர்ஃபோர்ஸ் தான் இந்த இடத்துல வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுவுமே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவால தான் இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை ஓட்டுன பைலட்டுமே இப்போ உயிரோட இல்லை, அவருமே இறந்துட்டாங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வமாகவே சொல்லியிருக்காங்க. இது வந்து எங்களோட ஏர்கிராஃப்ட் தான், எங்களோட ஏர்ஃபோர்ஸ்ல உள்ள ஃபிளைட் தான் அப்படின்னு அங்க இருக்கிற ராணுவ படையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஓட்டுனவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌரிக், அதாவது எம்டி தௌரிக் இஸ்லாம், இவர் தான் அதை ஓட்டியிருக்காரு. இவருமே வந்து ஸ்பாட்ல இறந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா 1 மணிக்கு, ஜூலை 22 1 மணிக்கு, மதியம் 1 மணிக்கு இந்த ஃபிளைட் வந்து கிளம்பி இருக்கு. இந்த ஃபிளைட் ஓட்டிட்டு இருக்கிறப்பயே ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. யாராவது பைலட்டுக்கு தெரிஞ்சதுனால மக்கள் இல்லாத இடத்துல போய் இதை லேண்ட் பண்ணிடலாம், அங்க ஏதாவது ஆனாலும் மக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மோட்டிவ்ல தான் எடுத்துட்டு போனதாகவும், அது கண்ட்ரோலே இல்லாத நிலைமையில தான் அந்த ஸ்கூல்ல இது வந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னும் ராணுவத்துல வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதுல எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க அப்படின்னா 19க்கும் மேற்பட்டவங்க இதுல வந்து இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100க்கும் மேற்பட்டவங்க இப்ப அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறதாகவும், நான் சொன்னால ஃபர்ஸ்ட்லயே இந்த ஃபிளைட் வந்து கிராஷ் ஆனது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஃபயர் ஆக்சிடென்டே நடந்திருக்கு. அது மேபி அது அந்த ஃபியூவல் வந்து லீக் ஆயிருக்கலாம். நம்ம அகமதாபாத்ல நடந்துச்சுல அதே மாதிரி இங்கேயும் ஃபியூவல் லீக் ஆயிருக்கலாம், அந்த ஒரு ஃபயர் அங்கே ரெடி ஆயிருக்கலாம். அந்த ஃபயர் எரிஞ்சது கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேற்பட்டவங்க இந்த ஃபயர்ல ஆக்சிடென்ட் ஆகி இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து இன்க்ளூடிங் குழந்தைங்களும் தான் சொல்றேன். ஏன்னா அந்த வந்து ஒரு சொன்னல பிரைமரி ஸ்கூல்னு சொன்னல, அதனால அந்த பிரைமரி ஸ்கூல் ஆக்சிடென்ட்னால நிறைய குழந்தைங்க இதில் அடிபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிளைட் கிராஷ் ஆன உடனேயே அங்க இருக்கிற ராணுவ படையும் சரி, அந்த ஊர்ல இருக்கிற, அதாவது அந்த டாக்கால இருக்கிற அந்த மக்கள் எல்லாருமே தான் உள்ள போய் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்க எல்லாமே ரெஸ்கியூ பண்றது எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு டீச்சர் வந்து அந்த ஃபிளைட் கிராஷ் ஆனதை வந்து அவங்க கண்ணுக்கு நேராகவே பார்த்துருக்காங்க. அது பிளாஸ்ட் ஆனது வரைக்கும் எல்லாருமே, ஏன்னா அது எப்படி சொல்றது, ஒரு ஃபேஷன் ஆஃப் த செகண்ட் தான் வந்து இடிச்சிச்சு. அதுக்கப்புறம் உடனே ஒரு பிளாஸ்ட், அப்படி ஒரு நெருப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நான் கண்ணால பார்த்தேன், நிறைய குழந்தைங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புலையும் சொல்லியிருக்காங்க. அதை சொன்னல, இப்போ இந்த 2025 வந்து எப்படி போகுது, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, என்ன இது வந்து ஒரு ஆக்சிடென்டா நடக்குதா, இல்லை நேச்சுரலா நடக்குதா, இல்லை உலகம் அழிய போறதுக்கு இது வந்து நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கையா அப்படின்றது நமக்கு சரியாவே தரல. ஏன்னா இது முன்னாடி நடந்த பிரச்சனையும் சரி, இன்னுமே இதுல ஒரு பேலன்ஸ், இன்னும் ஒரு 5 மாசம் இருக்கு. இந்த 5 மாசமே நம்ம எப்படி ஓட்ட போறோம், இன்னதுல வந்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. இந்த பிரச்சனைக்கு வந்து முழுக்க ராணுவ படை தான் காரணம் அப்படின்னு அவங்களே ஒத்துட்டாங்க. ஏன்னா இது டெக்னிக்கல் இஷ்யூ, எங்க சைடு தான் பிரச்சனை இருக்கு, நாங்க ஒழுங்கா செக் பண்ணிருக்கலாம் அப்படின்னு அவங்க சைடுல உள்ள பிரச்சனையை அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பங்களாதேஷோட சீஃப் அட்வைசரா இருக்கிற முகமது யூனுஸ் அவர் வந்து
ஒரு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ வந்து இது வந்து எப்படி இவங்க ஜஸ்டிஃபை பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா இறந்தது வந்து நிறைய உயிர், அதுவும் பிஞ்சு உயிர். ஏன்னா எதிர்காலமே நம்மளோட குழந்தைங்க கையில தான் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் கையிலயும் குழந்தைங்க கையில தான் எதிர்காலமே இருக்கு. அப்படி ஒரு குழந்தைங்க தான் இப்போ இந்த இன்சிடென்ட்ல நிறைய பேர் இறந்திருக்காங்க. இப்போ நிறைய பேருக்கு எவ்வளவு பேருக்கு கை கால் இல்லாம அப்படி இருக்காங்களா அப்படின்னு தெரியல. பாதி பேர் சீரியஸா இருக்காங்க, இல்ல பிரெயின் டெட் அப்படின்னு எக்கச்சக்கமான இஷ்யூ இருக்கு. ஏன்னா ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அந்த பிளாஸ்ட் வெடிச்சிருக்கு. அதுவும் குழந்தைங்களால வந்து ஓரளவு தான் தாங்க முடியும் இல்லையா? அது ஒரு அதிர்ச்சி வந்து ஓரளவு தான் தாங்க முடியும். அது மேல அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா பிரெயின் டெட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன்ல யார் இருப்பாங்க அப்படின்னு தெரியல. இப்போ நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலும் அதுல வந்து பேரண்ட்ஸ் அழுகிறதா வந்து நமக்கு இன்னுமே கஷ்டமா இருக்கு. இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, அகமதாபாத்ல நடந்த இஷ்யூல இருந்து இன்னுமே நிறைய பேர் வெளியே வரல அப்படின்னு சொல்லலாம். அந்த அங்க இறந்தவங்க, அங்க பேரண்ட்ஸ், அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக ஒருத்தவங்களும் போய் வரிசையில் நின்னுது, கதறல், இது எல்லாமே பார்த்துட்டு இன்னுமே அதுல இருந்து யாருமே வெளில வரல. அதுக்குள்ள பங்களாதேஷ்ல இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த 5 மாசத்துல இன்னும் நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னு தெரியல. எல்லாருக்கும் இப்போ என்ன இருக்கு, இந்த 2025 போனா போதும்டா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நம்ம எல்லாருமே வந்துட்டோம். எப்படி சொல்றது, 2020 வந்து கொரோனா வந்து நிறைய உயிர் சேதம் ஆச்சு. அப்போ வந்து இந்த வருஷம் போனா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுல, அந்த மாதிரி இப்போ 2025 போனா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருமே வந்துட்டாங்க. அவ்வளவுதான். இது என்ன சொல்றது, இதுவே ஒரு சங்கடமான விஷயம். ஒரு குழந்தை இறந்திருக்காங்க அப்படின்றது, இது எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதுல வந்து உண்மையிலே ஆக்சிடென்ட் தான் நடந்துச்சா, இல்ல இது திட்டமிட்டு செஞ்சிருக்காங்களா அப்படின்றது இன்னுமே நமக்கு ஃபுல்லா தெரியல. இந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா மறக்காம நான் அந்த அப்டேட்டை உங்கள்கிட்ட வந்து சேர்க்கிறேன். ஸோ இன்னையோட இந்த கண்டென்ட் முடிச்சுக்கிறேன். நான் உங்க விஜய் அபிஷேக், இது நம்ம எஸ்கே டெலிவிஷன்.